Hey friends, welcome back to Aryan Gura channel. இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் வீடியோ தான் நான் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா நம்ம சார் வந்து செம்ம கிராங்கியாக இருந்தார். அவரை கூல் பண்ணி தூங்க வைக்கிறதுக்குள்ளே ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. என்ன ஃபங்க்ஷன் தானே பார்க்குறீங்க, வீடு புண்ணியாச்சுன்னு நம்ம பேபி நம்பர் 1ன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் எங்கள் சித்தி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். சரி ஓகே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன கவர் பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ஏன் பாட்டிக்கிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது, கோல்டு ரேட் பற்றி, அவங்க மேரேஜ் அப்போ அவங்க பீரியட் ஆஃப் டைமில் எப்படி அது வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்கேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஏன் மெயினாக இதை கேட்டேன்னா, இப்போ வந்து கோல்டு செம்ம ஸ்பைக்கில் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும் இப்போ கரண்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே பாட்டியோட மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா 50-60 இயர்ஸ் பேக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சரி அதை கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய மேரேஜ் டேட் பார்த்தீங்கன்னா 2020 நவம்பர். 2020 47,000 தான் இருந்துச்சு ஒரு பவுன். இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ 5 இயர்ஸில் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவே 60 இயர்ஸ் பேக்னால் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறது, கோல்டு ரேட் வந்து ஆமாம் 6,500 இயரில் 6,500. சொல்லு கேளு கொஸ்டின் கேட்டீங்கன்னா தானே பதில் வருது. கல்யாணம் வருஷம் 96 தாங்க, ஜூன் 96. ஆமாம், ஜூன் வந்து 19. 3,700 1997. நகையோட விலை வந்து 4,500. 4,500. கல்யாணமானது வந்து 1997. ஆமாம் 4,500. பேசணுமா? கல்யாணத்தப்போ பவுனு 150 ரூபா. என்ற கல்யாணம் வைகாசி 30, 31 ஜூன் 10, 11 மருதமலையில். என்ன வருஷம், எந்த வருஷம் நடந்துச்சு என்ற கல்யாணமா? 1970. 1970 எக்ஸாம் எழுதிட்டு வீட்டில் இருக்கிறேன் 20 நாள். எனக்கு கல்யாணம். ஆமாம் 12th இல்லை, +1, அதாவது அன்னைக்கு 11th. அன்னைக்கு 11th ஹோம் சயின்ஸில் படித்தேன். 20 நாள் தான் வீட்டில் இருந்தேன். அப்புறம் மேரேஜ். 20 நாள்லேயே மாப்பிள்ளை பார்த்து பிடிச்சிட்டாங்க. மாப்பிள்ளையும் வந்துடுச்சே. கோபிச்சு அந்த ஒரே மாப்பிள்ளை தான் வந்ததான் எனக்கு கொண்டு வந்து போட்டாங்களே மேக்சிமியில். அம்ச்சி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, எந்த வருஷம்? 65. 1965. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்போ தங்கத்தோட ரேட் என்ன? இப்போ ஒரு பவுனுன்னா நீங்களும் அப்போ பவுனுன்னு தான் சொல்லுவீங்க. அப்போ ஒரு பவுனோட ரேட் இப்போ ரேட்டுக்கும் 1965ஓட ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி வாங்குவீங்க? எல்லாம் கோயம்புத்தூரில் போய் வாங்குறேன். கோயம்புத்தூரில் தான் வாங்குவீங்க, ஆசாரி வச்சு வீட்டில் செய்வீங்க? ஆசாரி வச்சு செஞ்சாங்க. என்ற கண்ணால் தும்பதெல்லாம் ஆசாரி வச்சு செஞ்சுட்டு அதுக்கும் பிறகு கோயம்புத்தூர்லேயும் போய் வாங்குவாங்க. நாங்கள்லாம் ஆசாரி வச்சு. சரி, நான் வந்து பார்த்துருக்கேன். உங்களோட மாமியார், என்னோட பாட்டி, கொள்ளு பாட்டி, அவங்களோட காதில் ஒரு பெரிய கடுக்கன்னு இருக்கு. கம்மல் சிகப்பு கம்மல் இவ்வளோ பெருசு இருக்கும், இப்படி ஆடும். அதோட இது எவ்வளோ பவுன்? அது ஒரு 1.5 பவுன் என்பது. ஒரு கம்மல் 1.5 பவுன் வெயிட்டாக இருக்குமே. வெயிட்டாக தொங்கிட்டு. உங்களுக்கு தங்கம் வாங்குறது எப்படி இருக்கும்? அப்போ ஈஸியாக இருக்குமா, இல்லை அது அப்போ வந்து தங்கம் வைக்கலாம்? கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வர்றது தங்க பவுன் 18 வருது.
18 வந்து ஆசாரி கிட்ட கொடுத்து செய்யறது. ஓ, தங்கம் தனியா வாங்கிட்டு வந்து ஆசாரிட்ட கொடுத்துதான் செய்வீங்க. இப்ப இருக்கிற மாதிரி கோயம்புத்தூர்லாம் செய்யாங்க, ஆசாரிக்கிட்ட செஞ்சு கொடுத்து. ஆசாரிக்கு காசு கொடுத்துருவீங்க. ஆசாரிக்கு நமக்கு வீட்டுல இருந்தே தான் ஆசாரி செய்வான் உங்க கண்ணு முன்னாடி. வீட்டுக்கு கொண்டு போய் செஞ்சுட்டு வருவேன். ஓ சரி, நம்பிக்கையா கொடுத்துடலாம். ஆசாரி வீட்டுக்கு கொண்டு போய் செஞ்சு ஆசாரி வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம எப்படி அளவு கொடுக்கறோம்ல, என்ன சொல்றோம்ல, அப்படி சொன்னோம்னா செஞ்சு கொண்டு வருவேன். இந்த மோதிரம் ஆசாரி செஞ்சு கொண்டு வந்தது. கல்யாணத்துக்கு போட்ட மோதிரம். உங்க கல்யாணத்துக்கு போட்டதா? போட்டது முக்காப்பகுதி. பாரு க்ளோஸ்அப்ல வாங்க. நல்லா இருக்குல்ல, கல்யாணத்துக்கு போட்டது. தெல்லுமரம் வச்சு. ஓ, டிசைனா? நல்ல தெல்லுமரம் வச்சு நல்ல பாருக்க தெரியும். சரி 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 சரி, பார்த்துக்கோங்க. 60 வருஷம் பழசு, கண்ணு மாதிரி நிற்கிது. 60 வருஷம் கழட்டவே இல்லை. சரி, கழட்டவே இல்லையா? எத்தச்சோடு இருந்துன்னு தெரியுமா? குரு ஃபிங்கர் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது குரு. பார்த்து செஞ்சா நல்லா போட்டது முக்காப்பகுதி. இதுக்கு போட்டது ஒரு மம்மிக்கு போட்டு எளிமாகறோம். அது அந்த ஆசாரி வந்துட்டேன். சரி 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 சரி. எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து அம்ச்சி தான் சீனியர். இன்றைக்கி ஃபங்க்ஷனில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒரு டாஸ்க் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவானே, எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுப்போம், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல. ஸோ சீனியர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அம்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 1965 71 பிஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தடுத்து வரவங்க கிட்டே கேட்போம், அவங்கவுங்க மேரேஜ் அப்போ எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற ரேட்டை பார்த்துட்டு இன்னும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஷாக்காக இருக்கும். இந்த ரேட்டுக்கும் ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு என்ஜாய் பண்ணலாம்.